என்னன்னா, ஹாய் கைஸ், இது பாருங்க. ஒரு புறா வந்து எல்லா புறாவும் துரத்துது. காக்கா வந்தால் துரத்துது, புறாங்க வேறு புறா வந்தால் துரத்துது. அது மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு நினைக்குது. சில டைமு மனுஷனும் இப்படி தான் இருக்கான். மனுஷங்க இப்படி தான் இருக்காங்க. சில பேர் இருக்காங்க. என்னன்னா, யாரும் சாப்பிட விட மாட்டாங்க. தானை மட்டும்தான் சாப்பிட்ணும், தானை மட்டும்தான் பொழிக்கணும்னு நினைப்பாங்க, தானை மட்டும்தான் வாழணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க வந்து வாழக்கூட நினைப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், நம்ம மனுஷங்க அப்படி இருக்கிறாங்கன்னா இந்த ஜீவன்லேயும் காம்படிஷன் இப்படி இருக்குது. நாய்கள் இந்த காக்கா வந்தது. காக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிச்சு, வந்து பூந்துச்சு. தைரியமாக பூந்து சாப்பிட்டு இருக்குது. அப்போட துரத்துது. என்னன்னா, அது தைரியமாக வந்து இருந்து சண்டை போட்டு காக்கா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதே வந்து இங்கே பாருங்கள், அது வந்து துரத்துது. எல்லா புறாவும் ஒரு புறா துரத்துது, வீரன் மாதிரி. சில டைமில் வந்து அந்த மாதிரி துரத்துட்டு எப்போ அடி வாங்க போகுதுன்னு தெரியல. சேர்த்து ஒரு 10 புறா வந்து ஒரு புறா தாக்குது. ஏன்னா அந்த மாதிரி என்றைக்காவது அடி வாங்காது. இது சுயநலம் பிடிச்ச புறான்னு நினைக்கிறேன். புறாவை சரி, சில பேர் மனிதர்களும் சரி சுயநலமாக இருப்பாங்க. சாப்பிட்ற விஷயத்தில், இது சாப்பிட்ற விஷயத்தில் இருக்குது.